என் பேர் ஜானகிராமன். திருவள்ளூர் மாவட்டம் அடுத்த பூந்தமல்லி அடுத்த செம்பரம்பாக்கம் கிராமத்தில் வசிக்கிறோம். நாங்கள் வந்து அப்பாவுக்கு வந்து திடீர்னு 13ஆம் தேதி அடுத்த மாறு வலி எடுத்துட்டு நெஞ்சு வலி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். அங்கே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பார்த்தாங்க. அங்கே வந்து டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை வந்து நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த டைம் நைட்டில் என்ன பண்ணுறது தெரியாமல் நான் அர்ஜென்ட்டாக இன்னொரு வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அப்பாவுக்கு இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து அடைப்பு இருக்குது, நெஞ்சில் ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆன்ஜியோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட அதிகமாக மதிப்பு வந்து 7 லட்சம் 8 லட்சம் கிட்ட ஆகும்னு சொல்லிட்டாங்க எங்கிட்ட. அது வந்து எங்களால் முடியாது, நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதனா போகிறோம் அன்றைக்கி வந்து பிளான் பண்ணுறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகலான்னு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் செல்லில் வந்து ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலோட ஆடு வந்து இந்த மாதிரி ஹார்ட் சர்ஜரி வந்து 100 பேருக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணுறோம். அப்போ வந்து அந்த ஸ்கீமை பார்த்துட்டு அதில் இருந்த ஆடில் இருந்த நம்பர் எடுத்து இங்கே கால் பண்ணோம். இங்கே அட்டன் பண்ணது வந்து யோகேஸ்வரி அக்கா வந்து எங்களுக்கு அட்டன் பண்ணி இதுமாதிரி பேசினாங்க. அப்புறம் அண்ணங்கிட்ட பேச்சு நீங்கள் வாங்க நாங்கள் நல்லபடியாக பண்ணி தரோம் அப்படின்னு யோகேஸ்வரி அக்கா எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் கீழே வந்தோடனே அவங்கள வந்து மீட் பண்ணி எமர்ஜென்சியில் அப்பாவை பார்த்ததுக்கப்புறம் அவங்களும் சப்போர்ட் பண்ணி இங்கே ஐசியூவில் மாற்றினாங்க. இங்கே ஃபுல்லாக எங்களுக்கு யோகேஸ்வரி அக்கா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து பார்த்தாரு. ஃபர்ஸ்ட்டு வந்து அப்பா வந்து ஐசியூவில் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து கதிரேசன் டாக்டர்ன்ற ஒருத்தர் பார்த்துருந்தாரு. அந்த சாரும் நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு நல்லா கோஆர்டினேட் பண்ணாங்க. ஐசியூலேயும் நல்லா சிஸ்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1 வீக் கழித்து ஆப்ரேஷன் பண்ணிடலாம், அவருக்கு வந்து ஆஞ்சியோவானா ஆப்ரேஷன் பண்ணிடலாம், பைவாஸ் சர்ஜரி பண்ணிடலாம் டாக்டர் முத்துக்குமரன் சார் வந்து என்கிட்ட பேசினார். அவர் பண்ணதுக்கப்புறம் புதன்கிழமை ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக என்கிட்ட வந்து மார்னிங்கே சொன்னார் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சுப்பா அப்பா நல்லபடியாக இருக்காருன்னு. முத்துக்குமரன் சார் ஃபுல் சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ 2-3 நாளாக அப்பா நார்மல் வார்டுக்கு மாற்றி நல்லா இருக்காங்க. இங்கே கோஆர்டினேட் பண்ண டாக்டரும் சரிங்க, நர்ஸஸ் எல்லாமே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க, எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் சரி டாக்டரும் சரிங்க எல்லாமே ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. டாக்டரும் முத்துக்குமரன் சார் அவர் வந்து கோஆர்டினேட் பண்ண விதமே வேறு மாதிரி இருந்தது. ரொம்ப கடவுள் மாதிரி எங்களுக்கு நின்று எங்களுக்கு எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தாரு. A to Z எல்லாமே ஃப்ரீன்னு சொன்னாங்க. அவங்க உள்ளே வந்தோடனே இந்த ஹாஸ்பிட்டலை பார்த்து நாங்களும் பயந்தோம். இது ரொம்ப பெருசாக இருக்குது, இங்கே எப்படி நம்ம பண்ண முடியும், நாங்கள் போயிடுறோங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே வந்து எம்டி வந்து நீங்கள் பயப்படாதீங்க, மணியை பற்றி பயப்படாதீங்க, பைசா வந்து உங்ககிட்ட வாங்க எம்டி சொல்லியிருக்காரு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, மணியால் இங்கேருந்து வெளியே போனவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எம்டி ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவங்க சொன்னதுனால தான் நான் அட்மிட்டாக ஆகணும். அதுக்கப்புறம் அவங்களும் ஃபுல் கோஆர்டினேட் பண்ணாங்க. முத்துக்குமரன் சாரும் ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி எங்கள் அப்பா நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆமாம், ஏன்னா எங்கே போயிருந்தாலும் தெரியல, ஆனால் இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஆப்ரேஷனுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரது ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி. இவங்க எம்டி அவங்க சேர்மனுக்கு ரொம்ப நன்றி சார். ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி.